Welcome students, Jairam Arts and Science College, Department of Physics. So now இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா மெக்கானிக்ஸ். ஸோ மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபிசிக்ஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் மெக்கானிக்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபிசிக்ஸ்னால் என்ன, நம்ம எதுக்காக ஃபிசிக்ஸை படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது நாலேஜ் ஆஃப் நேச்சர். இட் இஸ் த நேச்சுரல் சயின்ஸ் that studies matter, its motion and behavior through space and time and the related entities of energy and force. அதாவது ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற வேர்ட் வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா க்ரீக் வேர்ட்லேருந்து தான் வந்துச்சு. ஸோ அந்த க்ரீக் வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நாலேஜ் ஆஃப் நேச்சர், அதாவது இயற்கையினுடைய அறிவியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபிசிக்ஸ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டுடைய மோஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கும், அந்த மோஷன்ஸ் இருக்கும்போது அது என்ன டைமில் மூவ் ஆகும், தென் அந்த ஆப்ஜெக்டினுடைய எனர்ஜி, ஃபோர்ஸ், இதெல்லாம் பற்றி தான் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிசிக்ஸில் படிக்க போகிறோம். தென் நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸில் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டை பற்றி மட்டும்தான் படிக்க போகிறோமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. தென் வேறு என்னென்னலாம் படிக்க போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபண்டமெண்டல் சயின்டிஃபிக் டிசிப்ளின்ஸ் அண்ட் இட்ஸ் மெயின் கோல் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த யூனிவர்ஸ் பிஹேவ்ஸ். அதாவது நம்ம ஸ்பேஸ்லையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபிசிக்ஸை பற்றி படிக்க போகிறோம். நம்மளுடைய கேலக்ஸிஸ், தென் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ்னுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கும், அதனுடைய சைஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணுறோம், ஃபிசிக்ஸில் படிக்க போகிறோம். ஸோ ஃபிசிக்ஸில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா மெக்கானிக்ஸ். ஸோ நிறைய டைப் ஆஃப் மெக்கானிக்ஸ் நமக்கு இருக்குது. தென் இப்போ காமனாக மெக்கானிக்ஸ்னால் என்ன, அதனுடைய டைப்ஸ் என்ன, தென் அதனுடைய யூசேஜஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் த சயின்ஸ் தட் டீல்ஸ் வித் ஆக்ஷன்ஸ் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ். ஸோ நான் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு என்னவாகும், ஏதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்கும். நான் ஒருத்தரை வந்து பிடிச்சி தள்ளினேன் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, அவங்க நம்ம ரிவர்ஸ் வந்து கண்டிப்பாக தள்ளுவாங்க. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுக்கு எதிர்வினை இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். காமனாக மெக்கானிக்ஸை ஃபர்ஸ்ட் எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. தென் அவங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மெக்கானிக்ஸில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ப்ரொஜெக்டைல். ஸோ ப்ரொஜெக்டைல் அப்படிங்கிறது என்னென்னா a body thrown with some initial velocity and then allowed to move action of gravity is known as a projectile or projectile motion. அதாவது ப்ரொஜெக்டைல் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. இங்கே இருக்க இமேஜை பாருங்கள். ஒரு மேன் வந்து இங்கே நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, கீழே கிராவிட்டியில் இருக்கக்கூடிய அல்லது சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு பாலை கிக் பண்ணுறாங்க. அப்போ கிக் பண்ணும்போது என்னவாகுது, அது எர்த்தோட சர்ஃபேஸ்லேயே அது வந்து மூவ் ஆகி தென் எகெயின் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் காரணமாக அது ரிட்டர்ன் வந்து சர்ஃபேஸ்க்கே வந்துடும். ஸோ இதை தான் நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா ப்ரொஜெக்டைல் ஆர் ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷனுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா பாம் த்ரோன் ஃப்ரம் அன் ஏரோப்ளேன். ஸோ இப்போ நான் ஏரோப்ளேன்லேருந்து நான் ஒரு பாம் த்ரோ பண்ணுறேன் அப்படின்னா அது என்னவாகும், நமக்கு கண்டிப்பாக கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால கீழே வந்துடும் இல்லையா. ஸோ அதை நம்ம என்ன சொல்லலாம்னா ப்ரொஜெக்டலுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். தென் அ ஜாவ்லின் ஆர் அ ஷார்ட் புட் த்ரோன் பை அன் அத்லெட். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் ப்ரொஜெக்டலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுறேன் அப்படின்னா எர்த்தோடைய சர்ஃபேஸ்லேயே த்ரோ பண்ணுறேன் அப்படின்னா அது கிராவிட்டியின் காரணமாக எனக்கு என்ன பாத்தை க்ரியேட் பண்ணும் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு கர்வேச்சர் பாத்தை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ இதை என்ன சொல்லலாம், எக்ஸாம்பிளுக்கு ப்ரொஜெக்டலுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் அப்படின்னா என்னென்னா, ரேஞ்ச் ஆஃப் எ ப்ரொஜெக்டைல் இஸ் த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அண்ட் த பாயிண்ட் வேர் த ப்ரொஜெக்டைல் ஹிட்ஸ் த கிரவுண்ட். ஸோ நான் இப்போ ப்ரொஜெக்டைலாம் என்னன்னு நம்ம சொன்னோம், ஒரு பாலை நான் கிக் பண்ணும்போது அதனோட போய் கீழே வந்து விழக்கூடிய பார்த்து தான் நான் என்னென்னு சொல்கிறேன் ப்ரொஜெக்டைல் ஆர் ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்னு சொன்னேன்னா. ஸோ ரேஞ்ச் அப்படிங்கிறது என்னென்னா, கண்டிப்பாக எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. அந்த லிமிட்டேஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இமேஜஸில் பாருங்கள், நான் ஒரு ஹியூமன் பீனை வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். ஸோ ஏங்கிற இமேஜில் பாருங்கள் ஹெட்டை வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஹெட் என்னால் என்ன பண்ண முடியும், ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு மட்டும்தான் என்னால் ஃப்ளெக்சிபிளாக ரொட்டேட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அந்த குறிப்பிட்ட ரேஞ்ச் அல்லது லிமிட்டேஷன் தான் நான் என்னென்னு சொல்கிறேன்னா ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ரேஞ்ச் ஆஃப் எ ப்ரொஜெக்டைல் இஸ் த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அண்ட் த பாயிண்ட் வேர் த ப்ரொஜெக்டைல் இட்ஸ் த கிரவுண்ட். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுற இனிஷியல் பொசிஷனில் இருந்து தென் எகெயின் என்னோட எண்டிங் பொசிஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய லிமிட்டேஷனை தான் நான் என்னென்னு சொல்கிறேன்னா ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறேன். தென் நெக்ஸ்ட் ஒன் ட்ராஜெக்டரி. அ பாத் டிஸ்கிரைப்டு பை த ப்ரொஜெக்டைல் இஸ் கால்டு ட்ராஜெக்டரி. ஸோ ட்ராஜெக்டரி அப்படிங்கிறது என்னென்னா, நான் த்ரோ பண்ணக்கூடிய பால் போய் ஹிட் ஆகக்கூடிய அந்த பாத்தை தான் நான் என்னென்னு சொல்கிறேன் ட்ராஜெக்டரி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த இமேஜில் பாருங்கள், ஒரு பாய் வந்து பாலை த்ரோ பண்ணுவாங்க. ஸோ அது போகக்கூடிய அந்த பாத் வேவ் தான் நான் என்ன சொல்கிறேன் ட்ராஜெக்டரி பாத் அப்படின்னு சொல்கிறேன். தென் நெக்ஸ்ட் ஒன் டைம் ஆஃப் ஃப்ளைட். ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படிங்கிறது என்னென்னா, டோட்டல் டைம் டேக்கன் பை த ப்ரொஜெக்டைல் ஃப்ரம் த இன்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்
till it strikes the ground. The time it takes from an object to be projected and land is called the time of flight. ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ இந்த பாய் வந்து என்ன பண்ணுறாங்க, இதில் ஒரு பாலை வந்து கிக் பண்ணுறாங்களா, ஸோ அது போய் விழக்கூடிய பார்த்தா நான் ட்ராஜெக்டரின்னு சொல்கிறேன்னா, ஸோ அது எவ்வளோ டைமில் போய் விழுகுது அப்படிங்கிற அந்த டைம் பீரியட் தான் நான் என்னென்னு சொல்கிறேன், டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, என்னுடைய இனிஷியல் வெலாசிட்டி, நான் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அந்த பாலை கிக் பண்ணுறனோ அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு என்னவாக இருக்கும், டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் is when the projectile reaches zero vertical velocity. ஸோ மேக்ஸிமமாக என்னோட டைம் ஆஃப் ஃப்ளைட் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, நான் கொடுக்கக்கூடிய வெலாசிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். The next one, angle of projection. ஸோ angle of projection அப்படிங்கிறது என்னென்னா, angle of projection அப்படிங்கிறது the angle between the initial direction of projection and horizontal direction is called angle of projection. ஸோ இந்த இமேஜஸில் பாருங்கள், இது வந்து நமக்கு ஒரு கிராஃப் நான் கொடுத்துருக்கேன். இந்த கிராஃபில் இந்த க்ரீன் கலர் இருக்கக்கூடிய லைன் என்ன, என்னோட இனிஷியல் பொசிஷன். இந்த பொசிஷன்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுறேன். ஸோ அப்படி த்ரோ பண்ணும்போது எனக்கு ஒரு கர்வ் பாத் கிரியேட் ஆகுது இல்லையா, அந்த கிரியேட் ஆகக்கூடிய கர்வ் பாத்துக்கும் என்னுடைய நார்மல் சர்ஃபேஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நான் ஆங்கிள் தான் என்னன்னு சொல்கிறேன்னா ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். த நெக்ஸ்ட் டாபிக், இம்பல்ஸ். ஸோ இம்பல்ஸ் அப்படிங்கிறது a force applied to an object for a certain amount of unit. அதாவது நான் ஆப்ஜெக்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸை எவ்வளோ டைமில் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணுறதா என்ன சொல்கிறேன், இம்பல்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் இம்பல்ஸை ஈக்குவேஷனாக நான் டிரைவ் பண்ணும்போது எப்படி சொல்லலாம்னா, I ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. ஸோ உங்கள் கேபிட்டல் எஃப் அப்படிங்கிறது என்னென்னா நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், டீங்கிறது நான் கால்குலேட் பண்ணக்கூடிய டைமுடைய. ஸோ இதனோட யூனிட் என்ன சொல்லலாம், நியூட்டன் செகண்ட். ஸோ ஃபோர்ஸுக்கான யூனிட் நியூட்டன், டைமுக்கான யூனிட் என்னென்னா செகண்ட்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் இருந்து அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்டில் அப்ளை பண்ணுறேன். ஸோ நியூட்டன்ஸோட செகண்டில் என்னது, எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ. ஸோ இங்கே எம்ங்கிறது மாஸ், ஏங்கிறது ஆக்ஸலரேஷன். ஸோ இந்த இடத்துல எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் டிவைடட் பை டி இன்ட்டு வி மைனஸ் யூ. ஸோ இந்த வி மைனஸ் யூ எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, ஆக்ஸலரேஷனில் வந்து ஆக்ஸலரேஷனுக்கு பதிலாக வி மைனஸ் யூ டிவைடட் பை டி அப்படிங்கிற டேர்ம் நான் என்ன பண்ணுறேன், சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதில் நியூட்டன் செகண்ட் லால. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் டிவைடட் பை டி இன்ட்டு வி மைனஸ் வியூ அப்படிங்கிற எனக்கு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்குது. ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ ஃபோர்ஸோட ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ஃபோர்ஸோட ஈக்குவேஷனை கொண்டு போய் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இம்பல்ஸ் ஈக்குவேஷன் இந்த இடத்துல வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்போ ஐ ஈக்குவல் டு ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் எனக்கு என்ன கிடைச்சிது, எம் டிவைடட் பை டி இன்ட்டு வி மைனஸ் யூ இன்ட்டு நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய டைம். ஸோ இதுதான் எனக்கு என்னது அப்படின்னா ஃபோர்ஸுடைய ஈக்குவேஷன். ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணலாம், இம்பல்ஸ் ஐ ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டீயில் நான் அப்ளை பண்ணலாம். ஸோ டீயில் நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, டியும் கேன்சல் ஆகிடுது. ஸோ ஐ ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி மைனஸ் யூ. ஸோ நான் கண்டுபிடிச்ச இந்த இம்பல்ஸ் ஆனது எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா பி. ஸோ பி அப்படிங்கிறது மொமெண்டம், நான் எடுத்துக்கக்கூடிய எந்த ஒரு ஆப்ஜெக்டுடைய மொமெண்டம்க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ த இம்பல்சிவ் ஆஃப் எ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த சேஞ்ச் இன் மொமெண்டம். ஸோ விங்கிறது ஸ்மால் விங்கிறது இனிஷியல், தென் யூ அப்படிங்கிறது என்னதுன்னா என்னுடைய ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ சேஞ்ச் ஆகக்கூடிய மொமெண்டம்க்கு என்னுடைய இம்பல்ஸ் ஆனது ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், இம்பல்சிவ் ஃபோர்ஸ். An impulsive force is infinitely great force acting for a very short interval of time such that their product is finite. So impulsive force அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு இன்ஃபைனட்டாக இருக்கக்கூடிய ஒன் டைப் ஆஃப் ஃபோர்ஸு. தென் இதோட ரேஞ்ச் எப்படி இருக்குன்னா, எனக்கு ஷார்ட் ரேஞ்சாக தான் இருக்கும். ஸோ இந்த இம்பல்சிவ் ஃபோர்ஸில் என்னுடைய ஃபோர்ஸ் வந்து எனக்கு என்னவாகும், நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய டைம் என்னவாகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. The force and the time cannot be measured because one is too great and the other one is too small. ஸோ என்னதுலேயே சொன்னாலே ஃபோர்ஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டைம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது ரெண்டு எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் ஆக்ஷன்ஸாக இருக்கும். ஸோ இம்பல்சிவ் ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, த ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பை த பேட் ஆன் எ கிரிக்கெட் பால். த நெக்ஸ்ட் ஒன், த ப்ளோ ஆஃப் எ ஹேமர் ஆன் எ பைல். ஸோ இதெல்லாம் என்னென்னு சொல்லலாம்னா இம்பல்சிவ் ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெக்கானிக்ஸுடைய பேசிக் டெஃபினிஷன்ஸாக சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னா, இஃப் a particle moves in a straight line so that its acceleration is always directed towards a fixed point on the line and is proportional to its displacement from the fixed point, the particle is said to
மூவ் வித் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். அதாவது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னா நான் ஒரு பார்ட்டிக்கலை எடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரைட் லைனில் இந்த மாதிரி நான் வந்து மூவ் பண்ணுறேன். ஸோ அப்படி மூவ் பண்ணும்போது எனக்கு அந்த பார்ட்டிக்கல் என்ன ஆகுது அப்படின்னா ஆக்ஸலரேட் ஆகுது. எங்கேருந்து, நான் ஃபிக்ஸ் பண்ண பாயிண்ட்ல இருந்து எனக்கு ஆக்ஸலரேட் ஆகி அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மோஷனை நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு எக்ஸாம்பிளாக த வெர்டிக்கல் ஆஸ்கிலேஷன்ஸ் ஆஃப் எ ஸ்பைரல் ஸ்ப்ரிங்ஸ் suspended from a rigid, supported and loaded at the lower end. So this is linear type of SHM. அதாவது SHM அப்படிங்கிறது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுடைய ஷார்ட் ஃபார்ம். ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்லேயே நமக்கு ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று லீனியர் டைப் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், இன்னொன்று ஆங்குலர் டைப் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஸோ லீனியர் டைப் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எங்கே நடைபெறும் அப்படின்னா, நான் வந்து ஒரு கம்பியையோ இல்லை ஸ்ப்ரிங்கையோ எடுத்துக்கிட்டேன்னா அந்த மாதிரி இடத்துல எனக்கு லீனியர் டைப் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் நடக்கும். அதே ஆங்குலர் டைப் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா, நான் ஏதாவது பெண்டுலமை வந்து ஆஸ்கிலேட் பண்ணி விடும்போதோ அல்லது வைப்ரேட் பண்ணி விடும்போதோ அந்த இடத்துல எனக்கு ஆங்குலர் டைப் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ் நடக்கும். The next one, Lissajous figure. So Lissajous figures அப்படிங்கிறது when a particle is acted upon simultaneously by two simple harmonic motion at right angles to each other. The resultant path traced by the particle is called Lissajous figures. So இதுதான் என்னுடைய நார்மலாக நான் வந்து ஒரே ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணுறேன். ஸோ இது என்னோட நார்மல் லைன். நான் அந்த லைனை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆஸ்கிலேட் பண்ணுறேன் அல்லது வைப்ரேட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரி இமேஜினரியான லைன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இந்த ஃபிகர்ஸ் தான் என்னன்னு சொல்கிறேன், லிசாஞ்சஸ் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ லிசாஞ்சஸ் ஃபிகர்ஸ்னுடைய ஷேப் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, நான் கொடுக்கக்கூடிய ஆம்ப்ளிடியூட்ஸ், தென் பீரியட்ஸ் ஆஃப் த டூ காம்போனன்ட்ஸ் மோஷன்ஸ் அண்ட் த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேம். ஸோ இதெல்லாம் மூணையும் தான் டிபெண்ட் பண்ணி தான் நான் எடுக்கக்கூடிய லிசாஞ்சஸ் ஃபிகர்ஸ்னுடைய ஷேப்ஸ் வந்து இருக்கும். தென் இதனுடைய யூசஸ். ஸோ லிசாஞ்சஸ் ஃபிகர்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, டு டிட்டர்மைன் த ரேஷியோ ஆஃப் த டைம் பீரியட்ஸ் ஆஃப் காம்போனன்ட் வைப்ரேஷன்ஸ். இட்ஸ் யூஸ்டு ஃபார் த அக்யூரேட் டிட்டர்மினேஷன் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் எ டியூனிங் ஃபோக். ஸோ டியூனிங் ஃபோக் அப்படிங்கிறது என்னன்னா, நான் சோனோமீட்டர், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோனோமீட்டர் அப்படிங்கிற அப்பரேட்டஸில் அதனுடைய வைப்ரேஷனை கண்டுபிடிக்க யூஸ் பண்ணக்கூடிய ஒன் டைப் ஆஃப் அப்பரேட்டஸ் தான் என்ன சொல்கிறோம், டியூனிங் ஃபோக்னு சொல்கிறோம். ஸோ இந்த டியூனிங் ஃபோக்குடைய ஃப்ரீக்வன்சியை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு லிசாஞ்சஸ் ஃபிகர்ஸை நான் யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் யூஸ்டு டு அப்டைனிங் பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் ஃபார் கெலிகோ paintings in textile industries. The next one, rigid body. So rigid body அப்படிங்கிறது when force is applied on a rigid body there will be no change in the shape or size of the rigid body. அதாவது rigid body அப்படிங்கிறது நான் எடுத்துக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகல்ஸ்க்கு மேலே நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸை கொடுக்கும்போது அங்கே எந்த ஒரு ஷேப்போ சைஸு தென் அதனுடைய வால்யூம்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகலை அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் நான் என்னென்னு சொல்லுவேன், ரிஜிட் பாடின்னு சொல்லுவேன். இல்லை எனக்கு அதில் இருக்கக்கூடிய ஷேப்பு சைஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு நான் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அப்படின்னா அதை நான் வந்து நான் ரிஜிட் பாடி அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஒன், biflower pendulum. So biflower pendulum அப்படிங்கிறது என்னன்னா, when a heavy uniform rod is suspended horizontally by means of two equal vertical threads at equal distance from the center of gravity of the rod. This arrangement is called biflower pendulum. So biflower pendulum அப்படிங்கிறது என்னன்னா, நான் எதுக்காக இந்த பைஃப்ளார் பெண்ட்லமை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் எடுத்துக்கக்கூடிய அந்த பைஃப்ளார் பெண்ட்லம்ங்கிறது இந்த ராடுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நான் என்ன கண்டுபிடிப்பேன், எக்ஸ்பெரிமெண்டலாக செஞ்சு கண்டுபிடிப்பேன். ஸோ இதுதான் வந்து பைஃப்ளார் பெண்ட்லமுடைய அப்பரேட்டஸ். ஸோ பைஃப்ளார் பெண்ட்லமுடைய ஈக்குவேஷன்ஸ் என்னன்னா, I = mgA² டிவைடட் பை 4π² இன்ட்டு T² / L. ஸோ இதில் M அப்படிங்கிறது நான் எடுத்துக்கக்கூடிய அந்த பிளாக் சொன்னோம் இல்லையா, ஸ்டீல் பாக்ஸ், அதனுடைய மாஸ். ஜிங்கிறது ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஏங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரலல் ஸ்ட்ரிங்ஸ். அதாவது இந்த பேரலல் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரெண்டு நாப் இருக்குல்லையா, அந்த ரெண்டு நாப்லையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்குக்கு இதில் டிஸ்டன்ஸ் தான் என்னென்னு சொல்கிறேன், ஏ அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் டி அப்படிங்கிறது டைம் ஆஃப் 10 ஆஸ்கிலேஷன்ஸ். ஸோ நான் எவ்வளோ ஆஸ்கிலேஷன் எடுத்துக்கிறேனோ அதை பேஸ் பண்ணி தான் என்னுடைய டைம் வந்து இருக்கும். எல்லுங்கிறது லென்த் ஆஃப் த பிளாக். ஸோ இந்த பைஃப்ளார் பெண்டுலமை நம்ம எப்படி எக்ஸ்பெரிமெண்ட்டாக செஞ்சு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஸோ மொத்தம் 3 பொசிஷன் எடுத்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்னென்னா, இப்போ இந்த இமேஜஸில் காட்டியிருக்க மாதிரி இந்த நாப் வந்து மேலே இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நான் ஒரு பொசிஷனாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ஹரிசான்டலாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். தென் செகண்ட் ஒன், இந்த இமேஜை நான் அப்படியே வந்து வெர்டிக்கலாக வச்சேன் அப்படின்னா எனக்கு அது செகண்ட் பொசிஷனாக கிடைக்கும். தேர்ட் பொசிஷன், இதை வந்து நான் வந்து படுக்க வச்சுருக்கேன், இந்த 2 டாட்டும் வந்து எனக்கு வந்து ஸ்பேஸை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது 3வது பொசிஷன். ஸோ இந்த 3 பொசிஷனுக்கும் நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறேன். ஸோ இப்படி கண்டுபிடிக்கக்கூடிய இந்த 3 பொசிஷனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பொசிஷனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மற்ற 2 பொசிஷனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட நான் ப்ளஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை தான் என்ன சொல்கிறேன், இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பைஃப்ளார் பெண்டுலம்ல கண்டுபிடிக்கிறோம்.
Next topic, compound pendulum. So it consists of a rigid body capable of retains about a fixed horizontal axis under gravity. A compound pendulum has an extended mass like a swinging bar and is free to oscillate about a horizontal axis. அதாவது காம்பவுண்ட் பெண்டுலம் அப்படிங்கிறது என்னன்னா சேம் பைஃப்ளாட் பெண்டுலம் மாதிரி தான். பைஃப்ளாட் பெண்டுலம்னா நம்ம ஒரு ராட் எடுத்து அதில் வந்து நம்ம 2 ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல ஒரே ஒரு ராடு, ஒரு மீட்டர் ஸ்கேல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ராடு எடுத்து அதை வந்து மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நாபை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஸ்கிலேட் பண்ணி ரீடிங்ஸை நோட் பண்ணுவோம். ஸோ இந்த பைஃப்ளாட் பெண்டுலமாக நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா கேட்டஸ் பெண்டுலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பைஃப்ளாட் பெண்டுலம்னா நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, நான் எடுத்துக்கக்கூடிய பெண்டுலம்னுடைய கிராவிட்டியை நான் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னென்னா G is equal to 4π² into L divided by T square, then unit M divided by S square. Then next topic, center of gravity. So center of gravity அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுடைய எர்த் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமே என்னவாக இருக்கும்னா கண்டிப்பாக சென்டர் ஆஃப் கிராவிட்டி தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்க ஒரு சீசா கொடுத்துருக்கேன். அந்த சீசாவில் இருக்கக்கூடிய அந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த எட்ஜ் தான் என்னது, எனக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டியாக ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால தான் M1 M2 இந்த 2 பர்சனுமே ஈக்குவலாக இருக்காங்க. The center of gravity of your body is the point at which the resultant of the weights of all the particles of the body acts whatever may be the orientation of the body. அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் இருக்கும்போது நான் எடுத்துக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸில் எல்லா பொசிஷன்லையுமே என்னவாக இருக்கும், எனக்கு கிராவிட்டி ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் சீசா. தென் நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரிக்ஷன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாபிக் என்ன அப்படின்னா ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷனால் மட்டும்தான் நம்ம நடக்கிறோம், நம்ம நிற்கிறோம், ஒரு வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னவாக இருக்கும்னா கண்டிப்பாக ஃப்ரிக்ஷனாக மட்டும்தான் இருக்கும். ஃப்ரிக்ஷன் இஸ் அ ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சர்ஃபேசஸ் தட் ஆர் ஸ்லைடிங் ஆர் ட்ரைங் டு ஸ்லைட் அக்ராஸ் ஈச் அதர். அதாவது ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நான் என்னுடைய காலுக்கும் என்னுடைய தரைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு விதமான உராய்வை தான் என்னென்னு சொல்கிறேன், ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறேன், அல்லது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் எதால் உருவாகுது, ஒன்று நான் அதை வந்து புஷ் பண்ணுறதுனாலையோ அல்லது புல் பண்ணுறதுனாலையோ எனக்கு உருவாகும். ஸோ எக்ஸாம்பிள், மேன் இஸ் ஏபிள் டு வாக் ஆன் த ரோடு. ஸோ ஃப்ரிக்ஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? First one, static friction, limiting friction, dynamic friction, rolling friction and sliding frictions. மொத்தம் 5 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், இந்த இமேஜஸ்ல பாருங்க, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா the frictional force acting between surface at rate. நான் எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கும்போது என்னால் என்ன பண்ண முடியல, தள்ள முடியலையா. ஸோ இதை தான் நான் என்ன சொல்கிறேன், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். தென் நெக்ஸ்ட் ஒன், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஸோ நான் ஆப்ஜெக்டே என்னால் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரைக்கும் தான் தள்ள முடியுது, என்னால் அதுக்கு மேலே தள்ள முடியல அப்படின்னா அதை நான் என்ன சொல்லுவேன், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். டைனமிக் ஃப்ரிக்ஷன். ஸோ டைனமிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா த ஃபோர்ஸ் ஆக்டிங் பிட்வீன் சர்ஃபேசஸ் இஸ் ரிலேட்டிவ் மோஷன். அதாவது ஆங்கிளை கிரியேட் பண்ணக்கூடிய ஃப்ரிக்ஷன் என்னன்னு சொல்லுவோம், டைனமிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் ஒன், ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஸோ ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸில் பாருங்கள், என்னோட கார் டயருக்கும் தென் என்னுடைய தரைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனை ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். தென் ஃபிஃப்த் ஒன், ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஸோ ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட் வென் மோஷன் ஆஃப் ஒன் பாடி இஸ் ஜஸ்ட் ஆன் த பாயிண்ட் ஆஃப் அதர்ஸ். அதாவது ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்மளுடைய 2 rubbing both hands together to create heat. நம்மளோட 2 கையும் நம்ம பம்பை வந்து என்ன பண்ணும், தேய்க்கும் போது நமக்கு ஹீட் கிரியேட் ஆகுது. இதை வந்து நம்ம ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரிக்ஷனுடைய டைப்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்னென்னா, it is defined as the ratio between the limiting friction to the normal friction. அதாவது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுக்கும் நார்மல் ஃப்ரிக்ஷனுக்கும் இருக்கிற ரேஷியோ என்னன்னு சொல்கிறோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். த நெக்ஸ்ட் ஒன், ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, எனக்கு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுக்கும் நார்மல் ஃப்ரிக்ஷனுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் அப்போ எனக்கு என்ன ஆகுது, ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகுது. ஸோ அதை நான் என்னென்னு சொல்வேன், ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன், கோன் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ கோன் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கும்போது நான் எடுத்துக்கக்கூடிய இமேஜஸ் எனக்கு என்னவா இருக்கும், ஒரு கோன் டைப் ஆஃப் இமேஜஸாக இருக்கும்போது இல்லை ஆப்ஜெக்டாக இருக்கும்போது அதை வந்து நான் ஆஸ்கிலேட் பண்ணும்போது ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல என்னவாகும், ஆங்கிள் கிரியேட் ஆகும். அதுதான் நான் என்ன சொல்வேன், கோன் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். The next topic, center of pressure. ஸோ center of pressure அப்படிங்கிறது என்னென்னா, சேம் சென்டர் ஆஃப் கிராவிட்டியே மாதிரி தான் என்னுடைய கொடுக்கக்கூடிய ப்ரெஷரானது ஆப்ஜெக்டினுடைய சென்டரில் இருக்கும். சென்டரில் இருக்கும்போது அது சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பிளேஸ்லையும் ப்ரெஷர் ஈக்குவலாக இருக்கும். த சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ஆஃப் எ பிளேன் சர்ஃபேசஸ் இன் கான்டாக்ட் வித் த ஃப்ளூயிட்ஸ் இஸ் த பாயிண்ட் ஆன் த சர்ஃபேஸ் த்ரூ விச் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் த த்ரஸ்ட் on the various elements of the area passes. ஸோ நான் சென்டரில் மட்டும்தான் ப்ரெஷர் கொடுக்குறேன், பட் மற்ற எல்லா பகுதியிலும் என்ன வருது, ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக வந்து பாஸ் ஆகிடும். இதுதான் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, த
of pressure is the average location of where the pressure force is applied. ஸோ சென்டர் ஆஃப் ப்ரெஷரில் நான் எங்கே ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அதோட ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஏரோப்ளைன் சொல்லலாம். நம்ம ஏரோப்ளைனில் வந்து சென்டர் ஆஃப் ப்ரெஷர் காரணமாக தான் அது வந்து ஈக்குவலாக வந்து பறக்குது. தென் எகைன் நம்மளுடைய பாதங்களையும் வந்து சொல்லலாம். சென்டர் ஆஃப் ப்ரெஷர் கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து தடுமாறாமல் கீழே விழாமல் நடக்கிறோம். தென் நெக்ஸ்ட் டாபிக் ஹைட்ரோடைனமிக்ஸ். ஸோ ஹைட்ரோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது ஃபிசிக்ஸில் ஒன் ஆஃப் த மெயின் பிரான்ச். ஸோ இது ஹைட்ரோடைனமிக்ஸில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ளூயிட்ஸோட மோஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஃப்ளூயிட்ஸோட ஃபோர்ஸஸை பற்றி நம்ம பார்க்கறது ஹைட்ரோடைனமிக்ஸில் வந்துடும். பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் that deals with the motion of fluids and the forces acting on solid immersed in fluids and in motion relative to them. ஸோ ஹைட்ரோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது நான் எடுத்துக்கக்கூடிய ஒரு லிக்விடாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு ஃப்ளூயிட்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான லிக்விட்ஸ்க்கு என்ன மோஷன்ஸை பற்றி படிக்கலாம், அதோட ஃபோர்ஸை பற்றி சொல்கிறது ஹைட்ரோடைனமிக்ஸில் வரும். தென் லாஸ்ட் ஒன் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் ஆன்ஷியன்ட் டேஸில் என்ன பண்ணாங்கன்னா ஃபிசிக்ஸை வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஆகும் குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆகும் வந்து பிரித்தாங்க. எதுக்காக அப்படி பிரித்தாங்க அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் ஒரு பெரிய ஆப்ஜெக்டில் வந்து என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக அவங்களால டிரைவ் பண்ண முடியுது, எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ண முடியல அப்படின்னா அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதுக்காக புது மெத்தட் ஒன்று கண்டுபிடிச்சாங்க, அதுதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் டீல்ஸ் வித் த மோஷன் of bodies under the influence of forces or with the equilibrium bodies when all forces are balanced. ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை யாரெல்லாம் டிரைவ் பண்ணாங்க அப்படின்னா ஆன்ஷியன்ட் டேஸ்லேருந்தே கலீலியோ, நியூட்டன், லெக்ராஞ்சி, ஹாமில்டோனியன், மேக்ஸ்வெல், ஐன்ஸ்டீன். ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்க்கு வந்து வித்துட்டவங்க, அதாவது ஸ்டார்ட் பண்ணவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸுடைய ஃபெயிலியர்ஸால் மட்டும்தான் என்ன பண்ணாங்க குவாண்டம் மெக்கானிக்ஸை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸால் மேக்ரோஸ்காபிக் பார்ட்டிகல்ஸை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், மைக்ரோஸ்காபிக் பார்ட்டிகல்ஸை அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.